பிரீத்தாவால உன் நிலைமை இப்படி ஆயிடுச்சே. என்ன இவ்வளவு மோசமாயிட்ட? உன்னோட மைண்ட் மனசோட நிம்மதியே போயிடுச்சுல. உன்னை ஆல்மோஸ்ட் அவ மிருகமாக்கிட்டா கரண். அதான் உன் கண்ணுக்கு தெரியாதது எல்லாருடைய கண்ணுக்கும் தெரியுது. எல்லாராலையும் புரிஞ்சுக்க கூடிய விஷயத்த உன்னால புரிஞ்சுக்க முடியல. அது நான் இன்னசென்ட், அந்த பிரீத்தா தான் தப்பானவ. என்ன பலியாட ஆக்கணும்னு நினைக்கிறா கரண். அதோட பிரீத்தையே இந்த மாதிரி பிளான் போட்டா தெரியுமா? திரும்பவும் இந்த வீட்டுக்குள்ள வரத்துக்காக தான் கரண். Get out! Get out right now. இந்த கோவம் எனக்கானது இல்ல, இந்த பிரீத்தாக்கானதுன்னு எனக்கு தெரியும். இன்னைக்கு அவன் நடிச்சது, ஃபேமிலில உள்ளவங்களை ஹர்ட் பண்ணது, இந்த விஷயத்தை நினைச்சு அவ கில்ட்டா ஃபீல் பண்ணிருக்கணும். ஆனா இல்ல, அவ சந்தோஷமா இருந்தா, ப்ரௌடா ஃபீல் பண்ணா, ஆட்டிடியூட் காட்டிட்டு இருந்தா. அவ உன் போனை கூட எடுக்கல. கரண் ஒன்னு சொல்லவா, நீ பண்ணது ரொம்ப நல்ல விஷயம். அவளை கழுத்து பிடிச்சு வெளியே தள்ளி விட்டுட்ட. இல்லனா உன் வாழ்க்கையில என்னெல்லாம் பண்ணிருப்பாளோ தெரியல. Shut up! Get out! கரண் இந்த நிலைமையில விட்டுட்டு நான் எப்படி? ஸ்ருதி, நான் அப்புறம் பேசுறேன். பிரீதா, இட்ஸ் மீ. இல்ல உட்காருங்க, ப்ளீஸ் உட்காருங்க. மே ஐ? பிரீதா இந்தாங்க, கொஞ்சம் தண்ணி குடிங்க. இல்ல, எனக்கு தேவையில்ல. கண்டிப்பா உங்களுக்கு தேவை பிரீதா. எத்தனை நாளைக்கு தான் இப்படியே இருக்க போறீங்க? நீங்க ரொம்பவே சோகமா இருக்கீங்க. உங்களுக்கு உடம்பு சரியில்லாம ஆயிடும். தயவு செஞ்சு தண்ணி குடிங்க ப்ளீஸ். ப்ளீஸ், எனக்காக. பிரீதா, நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லட்டுமா? நீங்க ரொம்பவே நல்லவங்க, ரொம்ப லவ்வபிளா, ரொம்ப கேரிங்கா இருக்கீங்க. ஆனா என்ன பிரயோஜனம்? நீங்க அந்த ஃபேமிலியை பத்தி இப்படியே யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா அந்த கஷ்டத்துல இருந்தோ வலியில இருந்தோ வெளியே வர மாட்டீங்க. பட் ஐ டோன்ட் வாண்ட். யூ டிசர்வ் டு பி ஹாப்பி. ஒரு பக்கம் பிரீதா, உங்களுக்கு எல்லார் மேலேயும் அக்கறை இருக்கு, எல்லாரையும் கேர் பண்றீங்க, பாசம் வச்சிருக்கீங்க. ஆனா அவங்கள பாத்தீங்களா? அவங்க எல்லாரும் கல்லு மனசு. they don't deserve you பிரீதா. தயவு செஞ்சு அவங்கள பத்தி யோசிக்கிறத நிறுத்துங்க. இங்க பாருங்க பிருத்வி, ஐம் சாரி, ஆனா நீங்க ப்ளீஸ் கொஞ்ச நேரம் என்னை தனியா விடுறீங்களா? Yeah, sure. I respect your privacy and your space. ஆனா போறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு விஷயத்தை நான் சொல்லணும். நீங்க ப்ளீஸ் அவங்கள பத்தி யோசிக்கிறத நிறுத்துங்க. நீங்க இப்படி டென்ஷன் ஆனீங்கன்னா எனக்கு டென்ஷன் ஆகுது. நீங்க அழுதீங்கன்னா எனக்கு அழுக வருது. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஐ நோ, திரும்ப திரும்ப அவங்கள பத்தி யோசிக்காதீங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன். எனக்கு நல்லாவே புரியுது. நான் ஏன் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கேன் தெரியுமா? ஏன்னா அது நீங்க இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். எனக்கும் இது நல்லது இல்ல. என்ன ஓகே தானே பிரீதா? நீங்க யோசிக்கணும்னு நினைச்சீங்கன்னா என்ன பத்தி யோசிங்க, நம்மளை பத்தி யோசிங்க. ஐ மீன் நம்ம ஃபியூச்சர் பத்தி யோசிங்க. எக்ஸ்கியூஸ் மீ. என்னாச்சு பிரீதா? பிருத்வி, அது வந்து என்னால ஒழுங்கா இப்ப நடக்கிற விஷயங்களை பத்தியே யோசிக்க முடியல. நான் ஃபியூச்சரை பத்தி என்ன யோசிப்பேன்னு சொல்லுங்க. நீங்க ப்ளீஸ் இத பத்திலாம் என்கிட்ட அப்புறமா பேசுங்க. ப்ளீஸ் இந்த நேரத்துல என்ன கொஞ்சம் தனியா விடுறீங்களா? உங்களை நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். அது நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னு நான் ரொம்பவே எக்ஸ்பெக்ட் பண்றேன். அந்த குடும்பத்தோட எனக்கு என்ன உறவு இருக்குங்கிறதையும் நீங்க நல்லாவே புரிஞ்சுக்கணும். அது மட்டும் கிடையாது பிருத்வி, எனக்கு எப்போ ஸ்பேஸ் வேணுங்கிறதையும் நீங்க கண்டிப்பா புரிஞ்சுக்கணும். ப்ளீஸ் நம்ம அப்புறமா பேசிக்கலாம். ஓகே ஓகே, நான் இப்ப கிளம்புறேன். ஏன்னா நான் உங்களை ரொம்பவே ரெஸ்பெக்ட் பண்றேன் பிரீதா. நான் அப்புறம் பேசுறேன். ஓகே? ஆனா நீங்க இல்ல இல்ல, நீங்க தயவு செஞ்சு அழாதீங்க ப்ளீஸ். டென்ஷன் ஆகாதீங்க. நீங்க பொறுமையா இங்க உட்காருங்க. நான் கிளம்புறேன். இங்க பாரு பிரீதா, நான் அவ்வளோ சாதாரணமா தோல்வியை ஏத்துக்க மாட்டேன். பிருத்வி, நீ இப்ப பிரீதாவை கல்யாணம் பண்ணிக்கலனா அப்புறம் எப்பவும் பண்ணிக்க முடியாது. ஏதாவது பண்ண. கிளம்புறேன். கரண், நீ என்ன நினைச்சே இல்ல, பிரீதா நினைச்சுதானே தள்ளி விட்ட. வெரி குட்.
கரண், என்னால உன்னை தனியா விட்டுட்டு எப்படி போக முடியும் சொல்லு? இங்க பாரு கரண், பிரீதா பண்ண விஷயத்துக்காக நீ உன்னை காயப்படுத்திக்காத. நீ பிரீதாக்கு உன்னுடைய மனசுல, உன் வீட்ல, உன் வாழ்க்கையில இடம் கொடுத்த. அவ மேல எவ்வளவு நம்பிக்கை வச்ச. அவளை கூட்டிட்டு வந்து இந்த வீட்ல ரொம்ப முக்கியமானவளா ஆக்குன. ஆனா அவ என்ன பண்ணிருக்கா? கரண், பிரீதா உன் நம்பிக்கைக்கு தகுதியானவ கிடையாது. பிரீதா பண்ணது எல்லாமே தப்புதான். நீ செஞ்சது எல்லாமே கரெக்ட் தான். பிரீதா இது வரைக்கும் என்ன பத்தி உன்கிட்ட சொன்ன எல்லா விஷயமும் உண்மை கிடையாது. அவ ஏன் இதெல்லாம் பண்ணான்னு தெரியுமா? அவ உன் ஃப்ரெண்ட்ஷிப் எப்படியாவது கிடைக்கணும்னு நினைச்சிருக்கா கரண். அதுக்கா அப்படியா? அவ பண்ணது தப்பா? ஆமா. பிரீதா தப்பு பண்ணிட்டாளா? உன்னை தப்பா கட்டணுங்கிறதுக்காக பிரீதா எங்க கிட்ட போய் சொல்லிருக்காளா? அப்ப அவ சொன்னது எல்லாமே தப்புங்கிற. சரி, அதெல்லாம் போகட்டும். பிரீதாக்கு எதுக்கு நீ பணம் கொடுத்த? சொல்லு, எதுக்காக கொடுத்த? எதுக்காக பிரீதாவுக்கு பணம் கொடுத்த? சொல்லு. அவ பண்றது தப்புன்னு உனக்கு தெரியும்னா எதுக்காக அவளுக்கு பணம் கொடுத்த? என் கேள்விக்கு பதில் சொல்லு. சொல்லு. ஒண்ணு மட்டும் நல்ல ஞாபகம் வச்சுக்க. நீ எதை வேணாலும் யூஸ் பண்ண ட்ரை பண்ணு, ஆனா என்னுடைய கோவத்தை யூஸ் பண்ண ட்ரை பண்ணாத. இது எனக்கும் பிரீதாவுக்கும் நடுவில் நடக்கிற பிரச்சனை. இதை வச்சு யாரும் கேம் விளையாட முடியாது. உன்னை பத்தி எனக்கு ஏற்கனவே தெரியும். ஆனா நான் பிரீதாவை தான் சரியா புரிஞ்சுக்காம விட்டுட்டேன். அவன் நேரா என்கிட்ட வந்து உண்மையதான் சொல்லியிருக்கா. ஆனா அதுக்கப்புறம் தான் நீ அவளுக்கு பணம் கொடுத்துருக்க. அந்த பணத்தை வாங்கிட்டு அவ போய் சொல்லிட்டா. அதனாலதான் என் அண்ணன் கல்யாணத்தை நிறுத்த அவ வரல. ஏன்னா அவளுக்கு பணம் கொடுத்ததே நீதான். அது மட்டும் இல்ல, அவ இன்னைக்கு எதுக்காக இங்க வந்தா தெரியுமா? நீ அவளுக்கு கொடுத்த பணம் அவளுக்கு பத்தல போல இருக்கு. ரொம்ப கம்மியா இருந்திருக்கும். இல்ல உன்னோட பிரெக்னன்சி ரகசியத்தை ரகசியமாவே வச்சுக்க பிரீதா கிட்ட நீ கெஞ்சிருப்பேன்னு நினைக்கிறேன். சோ உங்ககிட்ட அவ அதிகமா பணம் கேட்டிருப்பா, ரைட்? இல்லனா இப்படி கூட நடந்திருக்கலாம். நீ அவளுக்கு பணமே கொடுக்காம இருந்திருக்கலாம். ஏன்னா நீ தான் என் அண்ணனை பிளான் பண்ண மாதிரி கல்யாணம் பண்ணிக்கிட்டல. உன்னோட வேலையை முடிஞ்சு போயிடுச்சு. இப்போ உன்னோட வேலை முடிஞ்சதுனால எதுக்கு பணம் தரணும்னு கேட்டிருப்ப, ரைட்? அதனாலதான் அவ இங்க உன்னை பிளாக்மெயில் பண்றதுக்காக வந்திருப்பா. உன்னை இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்புறதுக்கு முயற்சியும் பண்ணிருக்கா. உன்னை பத்தி எனக்கு முன்னாடியே தெரியும். ஆனா பிரீதாவை மட்டும் நான் மன்னிக்கவே மாட்டேன். நீ நீ இந்த மாதிரி ரொம்ப அன்பு காட்டுற மாதிரி நடிச்சிட்டு இருக்க பத்தியா? இந்த மாதிரிலாம் நடிக்காத. என்ன உன்ன மாதிரி ஒருத்தைய நான் என்னைக்குமே நம்ப மாட்டேன். இங்க இருந்து போயிடு. ஜஸ்ட் கெட் லாஸ்ட். கெட் லாஸ்ட். கரண், பிரீதாவை நம்பி உனக்கு என்ன கிடைச்சது? இதுக்கப்புறமா அவளை பத்தி எதுக்கு யோசிக்கிற? இப்ப கரண் பிரீதா மேல ரொம்ப கோவமா இருக்கான். இப்ப நான் பிரீதாக்கு அகேன்ஸ்டா என்ன சொன்னாலும் சரி, அதுக்கான எஃபெக்ட் மட்டும் இல்ல, சைடு எஃபெக்ட் கூட இருக்கும். இதுக்கப்புறமா என்ன யோசிக்கிற ஷர்லின்? உன் வேலையை ஆரம்பி. கரண், 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 நீ என்ன நினைச்ச? பிரீதா ஆரம்பத்துல நல்லவளா இருந்தா நான் பணம் கொடுத்து அவளை கெட்டவளா ஆக்கிட்டேன்னு நினைக்கிறியா? இல்ல கரண், பிரீதா ஆரம்பத்துல இருந்து ஏமாத்தக்காரியா தான் இருந்தா. எப்பவுமே அவ தப்பு தான் பண்ணா. ஆரம்பத்துல இருந்தே உன் நம்பிக்கைக்கு அவ தகுதியானவ இல்ல. அட, அவ எப்படிப்பட்டவன் நான் சொல்லவா? அவ ஏன் உங்ககிட்ட க்ளோஸா இருந்தா தெரியுமா? அவ உங்க குடும்பத்து பின்னாடி கிடையாது, உங்ககிட்ட இருந்த பணத்துக்கு பின்னாடி வந்திருக்கா. அந்த பிரீதா ரொம்ப மோசமானவ. அவகிட்ட பணம் கொடுத்தா எந்த வேலையா இருந்தாலும் அவ செய்வா. நீ கூட அவகிட்ட பணம் கொடுக்கல. Shut up. Just shut up. கரண், பிரீதாவோட உண்மையான முகத்தை பார்த்ததுக்கு அப்புறமா நீ என் மேல கோவமா இருக்கியே. கரண், நீ என் மேல இவ்வளவு கோவப்படுற? இல்ல பிரீதா மேல கோவமா இருக்கியா? ஏதோ லவ்வர் இழந்த மாதிரி கோவப்படுற. என்ன கரண், நீ அந்த பிரீதாவை லவ் பண்றியா? காதல்ல கிடைச்ச வலி தானே இது? சொல்லு கரண், நீ அவளை நேசிக்கிறியா இல்லனா வெறுக்கிறியா? சொல்லு. Get lost. நான் இந்த உலகத்திலே அதிகமா பிரீதா வெறுக்கிறேன். அடியோட வெறுக்கிறேன். கரண், பிரீதா உன்னை பத்தி தெரிஞ்சாலும் தெரியலனாலும் எனக்கு உன்னை பத்தி நல்லாவே தெரியும். நீ எப்பவும் எந்த பொண்ணையும் ஹர்ட் பண்ணதே இல்ல. நீ என் மேல என்ன தூக்கி போட்டாலும் சரி, கண்டிப்பா நான் இங்கிருந்து போக மாட்டேன். உனக்கு பயப்பட மாட்டேன். கரண், எனக்கு உன்னை பார்த்தா ரொம்ப பாவமா இருக்கு, ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீ எவ்வளவு வழியில இருக்க, கஷ்டத்துல இருக்க. பிரீதா உன்னை விட்டு போனாங்கிறதால நீ கஷ்டத்துல இல்ல, நீ அவளை அந்த அளவுக்கு நேசிச்சிருக்காத. கரண், ப்ளீஸ் ப்ளீஸ், உன்னை நீ ஹர்ட் பண்ணிக்காத. கரண், எல்லாரும் மனசு உடைஞ்சா என்ன பண்ணுவாங்களோ அதை பண்ணு. கரண், ஜஸ்ட் cry it out. உன்னோட மனசு லேஸ் ஆயிடும். கரண், ஸ்டாப் இட் கரண். கரண், ப்ளீஸ் இப்படி பண்ணாத. சொல்றத கேளு. கரண், உன் கையில இருந்து ரத்தம் வருது. கரண், ஸ்டாப் இட். ப்ளீஸ் லிசன் டு மீ. கரண், ஸ்டாப் இட் கரண்.
உன்கிட்ட எத்தனை தடவை சொன்னேன்? அப்புறம் எதுக்கு வர? என் நினைவுகள்ல எதுக்கு வர? கெட் லாஸ்ட், கெட் லாஸ்ட். கரணை பத்தி யோசிக்காம இருக்கா? நான் எவ்வளவோ ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். இவளை ஏன் வேலை வாங்குற? அத்தை பாத்தீங்களா, வந்ததுக்கு அப்புறம் எல்லா வேலையும் இவளே செய்யறா. எனக்கு ஒரு வேலையும் தர மாட்டேங்கிறா. என்ன ஆர்டர் பண்ணிக்கிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம கிச்சனையும் என்கிட்ட இருந்து பறிச்சுட்டா. கரிநாத்து, நீங்க இதை ட்ரை பண்ணுங்க. நிஜமாவே ரொம்ப சந்தோஷமா இருக்குமா? நீ இப்படி பொறுப்பா வேலை செய்யறத பாக்கும்போது எனக்கு ரொம்பவே நிம்மதியா இருக்கு தெரியுமா? உண்மையிலே எனக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் இந்த வீட்டோட மருமக, அதாவது பெரிய மருமக. அத்தை நிறைய வேலை செஞ்சுட்டாங்க. அதனால இனிமே எல்லா பொறுப்பும் என்னுடையது. இதுக்கப்புறம் இவங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டோம். பெரியவங்க கிட்ட நான் ஆசீர்வாதம் வாங்கிடுறேன். இல்ல இல்ல, இதெல்லாம் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. நானும் இவகிட்ட சொன்னேன், ஆனா இவ கேட்க மாட்டேங்கிறாளே. வாங்க ரிஷப், எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் நான் சமைச்சிருக்கேன். வந்து சாப்பிடுங்க. I'll help myself. ரிஷப், இன்னைக்கு ஷர்லின் முதல் முறையா சமைச்சிருக்கா. நீ அவளுக்கு ஏதாவது, ஐ மீன் டு சே, கிஃப்ட் ஏதாவது கொடுக்கணும். இது என்ன முறை? எனக்கு புரியலையே. இத பத்திலாம் எனக்கு எதுவும் தெரியாது. இப்பதான் உனக்கு தெரிஞ்சிருச்சுல்ல. சாயந்தரம் இவளுக்காக ஒரு நல்ல கிஃப்ட் வாங்கிட்டு வந்து கொடு. Where is Karan, mom? அவன் காலையிலேயே சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டானே. அவனுக்கு இன்னைக்கு பிராக்டிஸ் இருக்குல்ல. இப்ப கரனோட கண்டிஷன் ரொம்ப வித்தியாசமா இருக்கு. அவன் பிராக்டிஸ்க்கு போயிருப்பான்னு எனக்கு தோணல. அவனுக்கு ஷொலினை பார்க்க விருப்பம் இல்லை, அதனால தான் வரல. மாமா, உங்களுக்கு இல்ல இல்ல, எனக்கு தேவையில்ல. எனக்கு பசி இல்ல. நான் ஜஸ்ட் ஜூஸ் எடுத்துக்கிறேன். இருங்க. இல்ல இல்ல இல்லம்மா, நானே எடுத்துக்கிறேன். இவருன்னு இப்படி நடந்துக்கிறாரு. என் மேல சந்தேகம் அதிகமாயிடுச்சு போல இருக்கே. இதுக்கு முன்னாடி இந்த வீட்டுல இருக்கிற சின்ன பசங்க தான் எனக்கு தொல்லையா இருந்தாங்க. இப்ப வயசானவங்களும் எனக்கு தொல்லையா வந்துட்டாங்களே. நான் போய் பாக்குறேன்ப்பா, நீ சாப்பிடு. ஹலோ, நான் சார்கிட்ட பேசணும்மா. சார், அது எங்க வீட்ல நிறைய லூத்ராஸ் இருக்காங்க. நீங்க எந்த லூத்ரா கிட்ட பேசணும்னு சொல்றீங்களா? அது மகேஷ் சார்கிட்ட மேடம். சரி, நீங்க யாருன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? இங்க பாருங்க மேடம், மகேஷ் சார் இங்க இருந்தாருன்னா அவருக்கு கால் வந்திருக்குன்னு தயவு செய்து சொல்லிடுங்க. அவரே புரிஞ்சுப்பாரு. சரி, சொல்றேன். மகேஷ், உங்களுக்கு ஃபோன் வந்திருக்கு. யாருன்னு தெரியல. உங்களுக்கு ஃபோன் வந்திருக்குன்னு சொன்னா போதும், நீங்களே புரிஞ்சுப்பீங்கன்னு அவங்க சொல்றாங்க.
கண்டிப்பா ஆஃபீஸ்ல இருந்து தான் இருக்கும். மொபைலுக்கு கால் பண்ணியிருக்கலாமே. ஹலோ, யா, நான் மகேஷ் பேசுறேன். சார், அது வந்து ரொம்ப நேரமா உங்க மொபைலுக்கு ட்ரை பண்றேன். அதுக்கு லைன் கிடைக்கவே இல்லை. அதனால தான் உங்க லைனுக்கு வந்தேன். அது உங்க வேலை முடிஞ்சிச்சுன்னு சொல்ல வந்தேன் சார். ஆர் யூ ஷூர்? எஸ், 100% ஷூர் சார். நீங்க சொன்ன ரவுடியை நாங்க பிடிச்சிட்டோம் சார். உங்களுக்கு ஒரு அட்ரஸ் அனுப்புறேன் சார். சீக்கிரமா அந்த இடத்துக்கு வந்துருங்க சார். அப்புறம் ஃபோன்ல அதிகமா நம்ம பேச முடியாது சார். மற்றவங்களுக்கு சந்தேகம் வந்துடக்கூடாது. See you soon சார். சரி, நான் வந்துடுறேன். நான் இப்போ உடனே கிளம்பணும். ஆஃபீஸில் எனக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு. அட, சாப்பிடாம நீ போயிடுவியா? வெறும் வயிற்றுல ஆஃபீஸ்க்கெல்லாம் போகக்கூடாது. மாமா ஜூஸ் வந்து குடிங்க. டேட், அப்படி என்ன வேலை என்கிட்ட சொல்லுங்க, நான் போய் மீட்டிங் முடிக்கிறேன். இல்லை, இதை நானே ஹேண்டில் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலி புது கிளைண்ட், கொஞ்சம் வித்தியாசமானவன். ஸோ நானே ஹேண்டில். நான் வரவா? இல்லை, நானே பார்த்துக்கிறேன்னு சொல்கிறேன்ல. கூடிய சீக்கிரமே வேலையை முடிச்சிருவேன். யூ டோன்ட் வரி, நான் பார்த்துக்கிறேன். மகேஷ் என்ன வித்தியாசமா பேசிட்டு போறான். ரொம்ப சரியா சொன்னீங்க அத்தை. இன்னைக்கு இவர் பேசினது எனக்கும் ரொம்ப வித்தியாசமா இருக்கு. கொஞ்சம் இல்ல, ரொம்பவே வித்தியாசமா தான் இருக்காரு. என்ன ரொம்ப முறைச்சு பார்த்தாரு. இப்ப இவர் யார்கிட்ட போன்ல பேசினாரு? எதுக்காக சாப்பிடாம கூட எந்திரிச்சு போயிட்டாரு? ஏதோ சரியில்லை, ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. குட் மார்னிங் பாட்டி. குட் மார்னிங் ஸ்ருதி. இந்தாங்கம்மா. குடு, டீயை தான் ரொம்ப எதிர்பார்த்தேன். இந்தாங்க அத்தை, நியூஸ் பேப்பர் கொண்டு வந்திருக்கேன், படிங்க. அதுக்குள்ள உங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்றேன். அது அட, காலங்காத்தால யார் இப்படி டோல் அடிச்சுட்டு வர்றது? ஏரியால யாருக்கு கல்யாணம்னு தெரியலையே. ஒரு நிமிஷம் இருங்க. வணக்கம் ஆண்டி. வணக்கம். வணக்கம்ப்பா. ஐயோ, நல்லா இருங்க. வணக்கம் பாட்டி. ஆண்டி, பாட்டி, இவங்க என்னோட சித்தி அண்ட் மாமி. வணக்கம். அண்ட் இவர் என்னோட சித்தப்பா மாமா. வணக்கம். நீங்க எதுக்கு நிக்கிறீங்க? வாங்க வந்து ஆமா, வாங்க உள்ள வாங்க. உட்காருங்க. ஜானகி, உட்காருங்க. ஸ்ருதி, சிஸ்டர்-இன்-லா, உங்க அக்காவை கூப்பிடுங்களேன் ப்ளீஸ். சாரி, அவங்க இப்போ தூங்கிட்டு இருக்காங்க. அவங்கள எழுப்பு. உங்க அக்கா கிட்ட போய் அவங்களோட வருங்கால ஹஸ்பண்ட், அதாவது நான் வந்திருக்கேன்னு சொல்லு. சாரி பிருத்வி, அது என்னன்னா அக்கா லேட் நைட் தூங்குனாங்க, சோ எந்திரிக்க மாட்டாங்க. ஐ மீன் கொஞ்சம் லேட்டா தான் எந்திரிப்பாங்கன்னு சொல்ல வந்தேன். ஸ்ருதி, போய் அக்காவை எழுப்பி கூட்டு வா போ. அம்மா, அது வந்து முதல்ல ஒரு கப்பு டீயாவது கொடுங்கம்மா. அக்காவை எழுப்புறது எவ்வளவு கஷ்டம் தெரியும்ல. அவங்கள எழுப்ப அட்லீஸ்ட் 1 hour தான் ஆகும். ஆனா நீங்க எல்லாரும் திடீர்னு இப்படி காலையிலே வந்திருக்கீங்களே, அதான் என்ன விஷயம்னு ஒன்னும் புரியாம இருக்கு. மேல தாளத்தோட வந்திருக்கீங்களா? காலையில எல்லாரும் தூங்கிட்டு இருப்பாங்கல்ல, எதுக்கு டிஸ்டர்ப் பண்ற மாதிரி வந்தீங்க? ஐ மீன், நான் அப்படி சொல்ல வரல. அதாவது இங்க இந்த இடத்துல யாருக்கும் கல்யாணம்னு நான் நினைச்சிட்டேன். அட, அப்படியே நீ நினைச்சே? அது நாங்க எதுக்கு வந்திருக்கோம்னு பண்டிதர் சொல்வார். இப்ப கல்யாண நாளை முடிவு பண்ணதான் வந்திருக்கோம். பிருத்விக்கும் உங்க மக பிரீதாவுக்குமான கல்யாணத்தை பத்தி பேச.